Hi guys, so இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் CPU சர்வர் சிபியூன்னு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் சர்வர் பற்றி இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து சோஃபா நம்ம சர்வரோட ரேம் டிம் மெமரி பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் கம்ப்ளீட்டாக வாட் இஸ் சர்வர் சிபியூ, சர்வரில் என்ன மாதிரி சிபியூலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்டெல் சிபியூனா என்ன, ஏஎம்டி சிபியூனா என்ன, இன்டெல்லில் என்னென்ன மோஸ்ட் ஆஃப் த வேர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த செஷனில் பார்க்கலாம். ஓகே, சிபியூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு சர்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமானது மெமரி அண்டு சிபியூ. எவ்வளோ மெமரி அதில் போட்டிருக்கோம் அப்படி அதை பேஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், என்ன சிபியூ நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். முக்கியமாக ஹைப்பர்வைசரில் நம்மளோட மதர் போர்டு இருக்கிற மெமரி சிபியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண முடியும். சிபியூ பொறுத்த வரைக்கும் 2 சிபியூ நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேக் சர்வர் வாங்குறாங்க அல்லது ஒரு பிளேட் சர்வர் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக 2 சிபியூ இருக்கும். அது டியூவல் சிபியூன்னு சொல்லுவோம். சிங்கிள் ப்ராசஸர் மதர் போர்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தட் இஸ் நாட் சஜஸ்டட் ஃபார் விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம். விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்முக்கு டியூவல் சிபியூ தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, டியூவல் சிபியூனா 2 சிபியூ இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இது ஒரு ரேக் சர்வரோட மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் இதெல்லாமே ரேம், இது வந்து 2 சிபியூ இருக்குது. 2 சிபியூ வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் ப்ராசஸர்னு சொல்லுவோம். ஸோ 2 மெயினான கம்பெனி வந்து ப்ராசஸர் கொடுக்குறான். ஒருத்தர் வந்து இன்டெல், இன்னொருத்தர் வந்து ஏஎம்டி. இந்த உலகத்தில் இந்த 2 பேரை அடிச்சிக்க யாருமே கிடையாது. அது முக்கியமாக இன்டெல் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பெனியோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டெல் தான். அப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏஎம்டி. ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் சர்வர்ஸ் வந்து இன்டெல்லில் தான் ரன் ஆகும். மற்றபடி ஒரு 10% ஆஃப் சர்வர்ஸ் மட்டும்தான் ஏஎம்டியில் ரன் ஆகும். ஓகே, ஸோ பட் ஏஎம்டி கம்ப்ளீட்டாக இருக்கா, எல்லா இடத்துலையும் இருக்குமா கேட்டால் இருக்கும். ரொம்ப கம்மியான இதில் ஏஎம்டி ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறோம். முக்கியமான வெண்டர் வந்து இன்டெல், ஏஎம்டி. இன்டெல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்டெல் ஜியான் ப்ராசஸர். இங்கே பார்த்தீங்களா, SXEON ஜியான். இன்டெல் ஜியான் ப்ராசஸர் தான் நம்ம சர்வரில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர். முக்கியமாக விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் நம்ம இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறோம். சர்வர் நேரத்தில் இந்த ப்ராசஸர் தான், இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி EPYMC அப்படின்னு ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டி EPYC அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது கொஞ்சம் ஏஎம்டியில் பவர்ஃபுல்லான ப்ராசஸர். பட் மார்க்கெட்டில் அதிகமான ஹோல்டிங் வச்சுருக்கிறது வந்து இன்டெல் தான். சர்வர் CPU market leader. See, as of May 2026, Intel remains the overall market leader in the CPU units, holding 71% of market. But AMD has overtaken Intel the server revenue share in 41% in 2026 due to high margin EPS losses. Market is shifting towards this. Okay, ஸோ இன்டெலை பொறுத்த வரைக்கும் இன்டெல் ஜியான் ப்ராசஸர் தான் மார்க்கெட்டில் இது வரைக்கும் நம்பர் 1 லீடாக இருக்கிறான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎம்டி EPYC ப்ராசஸர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துக்கிட்டே வர்றான். அதே மாதிரி சில ஹைப்பர் ஸ்கேலர் டேட்டா சென்டர் இருக்கும். ஹைப்பர் ஸ்கேலர் டேட்டா சென்டர் அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ். இந்த ஏஐ டேட்டா சென்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா NVIDIA யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The NVIDIA is rapidly entering the market and major player in AI focused data center. இந்த NVIDIA வந்துட்டு ஒன்லி AI ஹைப்பர்ஸ்கேலர் டேட்டா சென்டர், அதாவது AI ஃபோக்கஸ் டேட்டா சென்டரில் மட்டும்தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கான். பட் அஸ் ஆஃப் நவ் நம்பர் 1 மார்க்கெட் லீடர் யாரும் பார்த்தோம்னா இன்டெல் தான்.
மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சென்டரில் இன்டெல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டேட்டா சென்டரில் 1000 ஃபிசிக்கல் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 800 ஃபிசிக்கல் சர்வர்ஸ் வந்து இன்டெல் யூஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் ஒரு 200 ஃபிசிக்கல் சர்வர்ஸ் வேணால் ஏஎம்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்டெல்லே ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏஎம்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் இன்டெல் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஏஎம்டியில் கொஞ்சம் சின்ன சின்ன இஷ்யூஸ் வருது. சில லினக்ஸ் மிஷின்ஸ்க்குலாம் கொஞ்சம் கம்பேட்டபிள் இருக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏஎம்டியில் வருது. பட் இன்டெலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்மில் இன்டெல் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் கம்பேர் வித் ஏஎம்டி இன்டெல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மார்க்கெட்டில் நாட் ஒன்லி சர்வர், நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் எடுத்துக்கோங்க, உங்கள் லேப்டாப் எடுத்துக்கோங்க, சர்வர், டெஸ்க்டாப், லேப்டாப், சர்வர், இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்டெல் தான் மார்க்கெட் லீடர். பட் ஏஎம்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜ் ஆகிட்டே வர்றான். பட் இப்போதைக்கு இன்டெல் தான் மார்க்கெட் லீடர். CPU மார்க்கு ப்ரைஸ் லிஸ்ட்டு இன்டெல், ஏஎம்டி, ரைசன். ஏஎம்டி EPYC ப்ராசஸர் வந்து யூஎஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $225. இது இன்டெல் ஜியான் ப்ராசஸர் பாருங்கள், ரேட் எக்ஸாப்பாக இருக்கும். ஸோ ஏஎம்டி கம்பேர் பண்ணுறப்ப இன்டெல் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் இன்டெல் வந்து கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் எந்த சர்வர் எடுத்துக்கிட்டாலும் மோஸ்ட்லி அது நீங்கள் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே அது இன்டெலா ஏஎம்டின்னு பார்த்தா நம்ம வந்து வாங்குவோம். இதில் பாருங்கள், இது ஒரு டெல் பவரேஜ் R650 சர்வர். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக இன்டெல் தான் போட்டிருக்கான். பட் நமக்கு ஏஎம்டி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சர்வரை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ எகைன் ஐம் டெல்லிங், நம்ம யூஸ் பண்ணுறது இன்டெல் ஜியான் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஏஎம்டி EPYC ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம். டியூவல் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். என்னென்ன ஃபார்ம் ஃபேக்டர் இருக்குது ப்ராசஸரில், வாட் இஸ் த பையிங் கன்சிடரேஷன். நீங்கள் ஒரு ப்ராசஸர் வாங்குறீங்கன்னா எதை வச்சு அந்த ப்ராசஸரை வாங்குவீங்க. இப்போ ஒரு லேப்டாப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்சிடரேஷன் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, ரிச் ஸ்ட்ரீட்டில் ஒரு கடைக்கு போகிறீங்க, எனக்கு ஒரு லேப்டாப் வேணும்னு நீங்கள் மொட்டைக்கடையாக கேட்டால் அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, என்ன லேப்டாப் கம்பெனி வேணும், எவ்வளோ ப்ராசஸர் வேணும், என்ன ப்ராசஸர் வேணும், எந்த ஜென்ரேஷன் வேணும், எத்தனை கோர் இருக்கணும், ரேம் என்ன, ஹார்ட் டிஸ்க் என்ன, இதெல்லாமே கேட்பான். இதுதான் பையிங் கன்சிடரேஷன் சொல்லுவோம். அதே போல் ஒரு CPU, ஒரு ப்ராசஸர் நீங்கள் வாங்குறீங்கன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு அது இன்டெலா ஏஎம்டியா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து இன்டெல் ப்ராசஸரா ஏஎம்டி ப்ராசஸரா. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் மார்க்கெட்டில் இப்போ இருக்காங்க, இவங்கள தான் நீங்கள் பார்த்தாகணும். இன்டெலா ஏஎம்டியா. இன்டெலா இருந்தால் அது ஜியான் ப்ராசஸர் நம்ம போவோம். ஏஎம்டியா இருந்தால் அது EPYC ப்ராசஸர் போவோம். ஓகே, சப்போஸ் இன்டெல் ப்ராசஸர் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பார்க்கணும். நீங்கள் தேர்ட் ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது. செகண்டு கோர் என்னென்னு பார்க்கணும், எத்தனை கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். தேர்டு கிளாக் ஸ்பீட் என்னென்னு பார்க்கணும். எஸ், இப்போ இந்த கிளாஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்கன்னு கேட்டால் இன்டர்வியூவில் இந்த கிளாஸ் கேட்க மாட்டாங்க, இதை பற்றி கேட்க மாட்டாங்க. ஆனால் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக, அஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம டேட்டா சென்டரை மேனேஜ் பண்ணுறோம். அப்படி நம்ம டேட்டா சென்டரை மேனேஜ் பண்ணுறப்ப சர்வர்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். அந்த சர்வர்ஸ்குள்ள மெமரி, அதாவது ரேம் அண்டு CPU ப்ராசஸர்
இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டை பற்றி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் சர்வரில் வரக்கூடிய எல்லா இஷ்யூவையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பிகம் ஆர்கிடெக்ட். ஒரு ஆர்கிடெக்டோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் வருது. அந்த ப்ராஜெக்ட் வருதுன்னா அப்போ அவங்களுக்கு எத்தனை சர்வர்ஸ் வேணும், அந்த சர்வர்ஸில் வந்துட்டு எத்தனை ஃபிசிக்கல் சர்வர்ஸ் வாங்கணும், என்ன கான்ஃபிகரேஷனில் வாங்கணும், எவ்வளோ சிபியூவில் வாங்கணும், எவ்வளோ மெமரியில் வாங்கணும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லணும். யாரும் அந்த ஆர்கிடெக்ட் தான் சொல்லுவாங்க. இந்த கான்ஃபிகரேஷனில் வாங்கினா இவ்வளோ விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஹைப்பர்வைசரில் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, விஎம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த விஎம் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சிபியூ அண்ட் மெமரி. இந்த ரெண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கோ இதை வச்சு தான் நீங்கள் விஎம் க்ரியேட் பண்ணவே முடியும். இந்த சிபியூ மெமரியை பேஸ் பண்ணி தான் நம்ம விஎம்ஐ க்ரியேட் பண்ணுவோம். முக்கியமாக சிபியூவில் கோர் எத்தனை கோர் இருக்குது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். மெமரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஜிபி மெமரி. உதாரணத்துக்கு நான் வந்து 1 TB மெமரி வாங்குகிறேன் ஒரு சர்வரில். அப்போ சிபியூ என்ன வாங்கணும்? இப்போ இன்டெல் சிபியூ, இன்டெல்லில் ஜியான் ப்ராசஸர் வாங்குகிறேன், ஜியானில் 4th ஜென்ரேஷன் வாங்குகிறேன், கோர் வந்து 32 கோர் வாங்குகிறேன், கிளாக் ஸ்பீட் வந்து 2.40 GHz. இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் முக்கியமாக கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோர் பற்றி, இந்த ஜென்ரேஷன் பற்றி, கோர் பற்றி, கிளாக் ஸ்பீடை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான், முக்கியமாக இந்த கிளாக் ஸ்பீடும் கோரை பேஸ் பண்ணி தான் நமக்கு லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். இந்த லாஜிக்கல் ப்ராசஸரை வச்சு தான் வி ஆர் கால்குலேட்டிங் இந்த விர்ச்சுவல் மிஷின் எத்தனை இப்போ அன்றைக்கி கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு சர்வரில் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு ஹைப்பர்வைசரில், ஒரு ESXில் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம் ஒரு கேள்வி கேட்டீங்க அன்றைக்கி. தட் இஸ் பேஸ்ட் ஆன் த சர்வர் கான்ஃபிகரேஷன், பேஸ்ட் ஆன் த CPU கோர்ஸ், கிளாக் ஸ்பீட் அண்ட் பேஸ்ட் ஆன் த மெமரி. அந்த சர்வரில் எத்தனை லாஜிக்கல் ப்ராசஸ், எத்தனை கோர் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி லாஜிக்கல் ப்ராசஸர் வரும், எவ்வளோ மெமரி இருக்கோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து விஎம் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஜென்ரேஷன், வாட் இஸ் கோர், வாட் இஸ் கிளாக் ஸ்பீட், இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இன்டெல்லில் நிறைய ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்டு, தேர்டு, 4th, 5th. இந்த 4th and 5th இந்த ரெண்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே கொஞ்சம் லேட்டஸ்ட் ஒன்று. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லாம் அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலை. இதில் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பாருங்கள். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ப்ராசஸர் வந்து 2017 ரிலீஸ் பண்ணியிருக்கான். மேக்ஸிமம் 28 கோர் சப்போர்ட் பண்ணுது. மெமரி சப்போர்ட் பண்ணுது, DDR4 மெமரி சப்போர்ட் பண்ணுது. இதோட ஸ்பீடு அது இந்த CPU மெமரி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்வின்ஸ் மாதிரி. இந்த CPU மெமரியை வச்சு கால்குலேட் பண்ணி தான் அந்த மதர் போர்டே இருக்கும். ஒரு மதர் போர்டு வாங்குறோன்னா அந்த மதர் போர்டில் எவ்வளோ CPU சப்போர்ட் பண்ணும், எவ்வளோ மெமரி சப்போர்ட் பண்ணும், எந்த டைப் ஆஃப் மெமரி சப்போர்ட் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி CPU இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு ட்வின் ப்ரொசஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து 28+ CPU கோர் சப்போர்ட் பண்ணுது, DDR4 மெமரி சப்போர்ட் பண்ணுது. தேர்ட் ஜென்ரேஷன் 2021 ரிலீஸ் ஆகிருக்கு, 40 கோர்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது, DDR4 சப்போர்ட் பண்ணுது. 4th ஜென்ரேஷன் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆகிருக்கு, மேக்ஸிமம் 60 கோர் சப்போர்ட் பண்ணுது, DDR5 இந்த 4800 MTS வந்து சப்போர்ட் பண்ணுது. 5th ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆகிருக்கு, மேக்ஸிமம் 64 கோர் சப்போர்ட் பண்ணுது, DDR5 சப்போர்ட் பண்ணுது. இதோட MTS அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்டெல் Xeon 6ன்னு ஒரு ப்ராசஸர் விட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. இது அந்தளவுக்கு யாரும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி இன்டெல்லில் ஒவ்வொரு ஜென்ரேஷன் ப்ராசஸருக்கும் ஒரு கோட் நேம் வச்சுருக்கான். ஸ்கைலேக் ப்ராசஸர், கேஸ்கேட் ப்ராசஸர், இப்போ ஐஸ் லேக் ப்ராசஸர்னா 3rd ஜென்ரேஷன், சஃபயர் அப்படின்னா 4th ஜென்ரேஷன், எமரால்டு அப்படின்னா 5th ஜென்ரேஷன். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு கோட் நேம் வச்சுருக்கான். இந்த கோட் நேம் வச்சு தான் அந்த ப்ராசஸரை வந்து நம்ம கூப்பிடுவோம், ஐஸ் லேக் ப்ராசஸர், சஃபயர் ப்ராசஸர் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ இன்டெல்லில் நீங்கள் ஒரு ப்ராசஸர் வாங்குறீங்கன்னா ஜென்ரேஷன் வாங்கணும்னு சொன்னல, இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன கைண்ட் ஆஃப் ப்ராசஸர் வாங்கணும், பெர்ஃபார்மன்ஸ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ப்ராசஸர் வாங்கணும் அப்படின்னு இருக்குது.
அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டெல் ஸ்கேலபிள் ப்ராசஸர் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் Xeon ஸ்கேலபிள் ப்ராசஸர், இன்டெல் Xeon பிளாட்டினம் ப்ராசஸர், கோல்டு ப்ராசஸர், சில்வர், பிரான்ஸ். இன்டெல் Xeon பிளாட்டினம் அப்படிங்கிறது ரேட்டு ஜாஸ்தி, கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வரும். கோல்டு அப்படிங்கிறது அதுக்கு கம்மியாக இருக்கும், சில்வருங்க அது கம்மியாக இருக்கும், பிரான்ஸுங்க அது கம்மியாக இருக்கும். நம்ம டேட்டா சென்டரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கோல்டு சில்வர் யூஸ் பண்ணுவோம், பிளாட்டினம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதில் பாருங்கள் இன்டெல் Xeon பிளாட்டினம் அட்வான்ஸ்டு ப்ராசஸர் ஹேவிங் 248 சாக்கெட்டு. பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுறதுமே 2 சாக்கெட்டு தான். நான் 4 சாக்கெட்டு பார்த்தது கிடையாது. ரேக் சர்வரை பொறுத்த வரைக்கும் நான் 2 சாக்கெட் வந்து 4 சாக்கெட் பார்த்தது கிடையாது. ஒன்லி 2 சாக்கெட் தான் பார்த்துருக்கேன். பட் இந்த இன்டெல் பிளாட்டினம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 8 சாக்கெட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 8 சாக்கெட்னா ஒரு மதர் போர்டில் 8 ப்ராசஸர் போடலாம், அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ரொம்ப ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். இன்டெல் கோல்டு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸர் அண்ட் 4 ப்ராசஸர், 2 செகண்ட் 4 செகண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது. கோல்டு நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். சில்வரும் பிளாட்டினம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் இது டிபெண்ட்ஸ் என்விரான்மெண்ட் பொறுத்து, டிபெண்ட்ஸ் உங்களோட யூசேஜ் பொறுத்து. பிரான்ஸ் வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை, சில்வர் கோல்டு பிளாட்டினம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளோட ஹைப்பர்வைசருக்கு மேக்ஸிமம் சில்வர் கோல்டு பிளாட்டினம் இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ராசஸர் வாங்குறப்ப ஸ்கேலபிள் ப்ராசஸரா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குவோம். எந்த ஜென்ரேஷன், இதிலே ஜென்ரேஷன் இருக்குது. இன்டெல் பிளாட்டினம்லே செகண்டு தேர்டு அந்த மாதிரி வரும். இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற, இப்போ ஒரு ப்ராசஸர் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டெல் பவரேஜ் R760 ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரில் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. டெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கேன். இதை பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் கீழே வந்தீங்கன்னா ப்ராசஸர் இருக்கும். இந்த ப்ராசஸரில் இவனே ரேட்டு போட்டிருக்கான் பாருங்கள். இன்டெல் பிளாட்டினம் ப்ராசஸர், இன்டெல் Xeon கோல்டு ப்ராசஸர், இன்டெல் Xeon சில்வர் ப்ராசஸர், ப்ரான் ப்ராசஸர். இப்போ ஆக்சுவல் ரேட் வந்து இப்போ $20,000 இப்போ இருக்க ப்ரைஸ், டிஃபால்ட்டு ப்ரைஸ் $20,000. உங்களுக்கு சில்வர் ப்ராசஸர் வேணால் அடிஷ்னலாக $187 வந்து ஆட் ஆகும். இதே இது இன்டெல் கோல்டு ப்ராசஸரில் இன்டெல் கோல்டு 2.1 GHz 28 கோரு DDR5 சப்போர்ட் பண்ணுது. இப்போ இது கொஞ்சம் ஹெவியான கான்ஃபிகரேஷன். இதை நான் சூஸ் பண்ணுறேன்னா எனக்கு அடிஷ்னலாக இது அவைலபிள் இல்லையா, அடிஷ்னலாக $600 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெல் Xeon கோல்டு ப்ராசஸர் 5512 அப்படிங்கிறது ப்ராசஸரோட சீரீஸ் நம்பரு. 2.1 GHz 28C அப்படின்னா 28 கோர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இது DDR5 சப்போர்ட் பண்ணுது. மேக்ஸிமம் அந்த ரேம் சப்போர்ட் வந்து 4800 MTS. எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்டெல் பிளாட்டினம்லேயே ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸு இந்த சர்வரை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எகெயின் $2,600 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. இன்டெல் Xeon பிளாட்டினம் ப்ராசஸர் 2 GHz 36 கோர்ஸ் இது. அப்புறம் DDR5 சப்போர்ட் பண்ணுது. 4800 MTS வந்து சப்போர்ட் பண்ணுது. இது 48 கோரு, 32 கோரு. இது பாருங்கள் 48 கோர், இது ரேட் பார்த்தீங்களா. ஆக்சுவல் 36 கோர் வந்து பார்த்தீங்கன்னா $2,600 வருது. $2,600 நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் ப்ராசஸர் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு. ஆவரேஜாக 2,600 இன்ட்டு ஆவரேஜாக 90 rupees போடுவோம். ஒரு ப்ராசஸரோட வேல்யூ வந்து 2,34,000. அதாவது பிளாட்டினம் ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பாருங்கள், நான் சொன்னது 36 கோரு,
இப்போ அதே இது 48 கோர் போகிறேன் அப்படின்னா எனக்கு $4700 வருது. அதாவது 48 கோர்லேயே இன்டெல் ஜியான் பிளாட்டினம் தான் 2.3 கிகஹெட்ஸ் இங்கே அதிகமாக வருது. அண்ட் 48 கோர் சப்போர்ட் பண்ணுது. DDR5லேயே 5600 MTS சப்போர்ட் பண்ணுது. அப்போ அதோட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக வருது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோர் ஜாஸ்தியாக அதோட ப்ரைஸ் அதிகமாகும். அதே போல் கிகஹெட்ஸ் கிளாக் ஸ்பீட் ஜாஸ்தியாக அதோட ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாகும். இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுவும் 48 கோர், இதுவும் 48 கோர். இது வந்து 2.1 GHz, 2.3 GHz. அதேமாதிரி DDR சப்போர்ட் பண்ணுது, 5 சப்போர்ட், இது 5 சப்போர்ட் பண்ணுது. பட் MTS வந்து 4800 சப்போர்ட் பண்ணுது, MTS வந்து 5600 சப்போர்ட் பண்ணுது. அதுக்காக ரேட் எங்கே வச்சுருக்கான் பாருங்கள், $6000 வச்சுருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா $10,000 இருக்குது. இன்டெல் பிளாட்டினம் 870, இதெல்லாம் ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் 52 கோர்ஸ் இது சப்போர்ட் பண்ணுது. இது பாருங்கள் $15,000. இன்டெல் ஜியான் பிளாட்டினம் 1.7 GHz 52 கோர்ஸு 4000. இது கொஞ்சம் கேட்ச் எல்லாமே அதிகமாக இருந்தால் ரெண்டு சப்போர்ட் பண்ணுது. இது வந்து $7,000 60 கோர்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இது பாருங்கள் $8,000. இன்டெல் ஜியான் பிளாட்டினம் ப்ராசஸர் 1.9 GHz 64 கோருங்கிறது ரொம்ப அல்டிமேட்டான அதிகமான கோர். நான் சொல்லியிருக்கேன், கோர் கூட நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் வந்து அதிகமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் கோர் தான். ப்ராசஸரோட கோர் எவ்வளோ அதிகமாக நம்ம வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அதிகமாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இன்னொன்று நீங்கள் கால்குலேட் பண்ணோம், ஒரு CPU தான் $8,000. இதே இன்னொரு CPU போட்டோன்னா இது $8,000 போடுறோன்னு வச்சுக்கோ, $8,500. ஏஎல்எஸ் ஒரு CPU மட்டுமே $7,25,000 × 2 15 லட்ச ரூபாய்க்கு நான் CPU போடணும். ஏன்னா நம்ம மதர் போர்டில் எப்பயுமே 2 ப்ராசஸர் தான் நம்ம வச்சுருப்போம். அப்போ இந்த ப்ராசஸர் நான் போடுறேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ப்ராசஸர் நான் வாங்கணும். இதுக்கு ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணணும், அதுக்கு ஒரு 7 லட்ச ரூபா செலவு பண்ணணும். பட் பார்த்தீங்கன்னா கோர் பாருங்கள் 64 கோர் சப்போர்ட் பண்ணுது. 64 கோர் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து CPU வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ இன்டெல்லே புதுசாக லான்ச் பண்ணியிருக்கான். இன்டெல் ஜியான் 6 P கோர் E கோர் அப்படின்னு 2 லான்ச் பண்ணியிருக்கான். Pனா பெர்ஃபார்மன்ஸ், Eனா எஃபிஷியன்ட்டு. இந்த கோர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணுது. இன்டெல் ஜியான் 6 ப்ராசஸர் வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணுது. இங்கே பாருங்கள், P கோரோட மேக்ஸிமம் கோர் சப்போர்ட் வந்து 128 கோர் சப்போர்ட் பண்ணுது. எங்கேயோ போது பாருங்கள், 128 கோர்னால் எக்கு தப்பாக சப்போர்ட் பண்ணுது. பட் இதெல்லாம் வந்து எங்கே இந்த சர்வர் ப்ராசஸரில் வாங்குவோன்னா 128 கோர்னா ரேட்டு ப்ராசஸர் மட்டுமே எனக்கு 20 லட்சம் 30 லட்சம் வரும். இந்த ப்ராசஸர் மட்டுமே கோர் 128 கோரில். அதனால கூட இதெல்லாம் எங்கே சப்போர்ட்னா ஏஐயில் வச்சுருப்பாங்க. இந்த க்ளவுட் டேட்டா சென்டர், ஹைப்பர்ஸ்கேலர் டேட்டா சென்டர், ஏஐ ரன் ஆகிற டேட்டா சென்டரில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ப்ராசஸர் தான் வந்து ரன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போ நம்மளோட டேட்டா சென்டரில் இதெல்லாம் இன்னும் வரல. ஏன்னா அது ரொம்ப ஹெவியான காஸ்ட்லியான இது இன்னும் வரல. பட் கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாமே லான்ச் ஆயிரும். ஓகே ஃபைன். ஸோ இன்டெல் ப்ராசஸர் பற்றி பார்த்தாச்சு. இன்டெல்லையே இப்போ இன்டெல் பிளாட்டினம் கோல்டு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ராசஸர் வந்து. இன்டெல் ஜியான் 4th ஜென்ரேஷன். இங்கே பார்த்தீங்களா, 4th ஜென்ரேஷன் ஸ்கேலபிள் ப்ராசஸர். 4th ஜென்ரேஷனில் என்னென்ன உங்களுக்கு வருது, 2.0 GHz, 2.30 GHz ஒவ்வொன்றா இருக்கும். இதுவுமே இன்டெல் ப்ராசஸர் தான். இன்டெல்லையே மேக்ஸ் சீரிஸ், W ப்ராசஸர், இது ஸ்கேலபிள் ப்ராசஸர் தனி. இந்த ஸ்கேலபிள் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வாங்குவாங்க. பிளாட்டினம், கோல்டு, சில்வர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காக வாங்குவாங்க. இதை தவிர்த்து மேக்ஸ் சீரிஸ், W சீரிஸ், D சீரிஸ், E சீரிஸ்லாம் இருக்குது. இதுவும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் இதுவுமே டேட்டா சென்டரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ராசஸரும் டேட்டா சென்டரில் பார்த்துருக்கேன். இது AMD EPYC சர்வர்.
ப்ராசர். இது வந்து சிபிஎஸ்சி ப்ராசரு. இந்த 32 கோர் வந்து பார்த்தீங்கன்னா 92,000 வருது ஆவரேஜாக. 64 கோர் பார்த்தீங்கன்னா 190 2,00,000 வருது. ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த கோர் பொறுத்து இதோட பெர்ஃபார்மன்ஸும் இதோட ரேட்டும் மாறும். அதே மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த கிளாக் ஸ்பீடு இதோட ரேட் வந்து மாறும். ஓகே ஃபைன். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், வாட் இஸ் கோர் அண்ட் வாட் இஸ் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஒரு ப்ராசஸர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸர் வந்துட்டு ப்ராசஸரோட மெயின் வேலை என்னென்னா, மெமரி இருக்குது, மெமரியில் இருந்து கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இந்த ப்ராசஸர் சிபியூ வந்து இருக்குது. ஓகே, ஸோ ப்ராசஸர் எக்ஸிக்யூஷனர் அவர் வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இருக்கார். அப்போ நான் ஒரு ப்ராசஸர் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராசஸரில் ஒரு டாஸ்க்கு வருதுன்னா அது இந்த ப்ராசஸர் தான் பண்ணும். ஓகே, இப்போ என்னென்னா ஒரே டாஸ்க் வந்து ஒரு சர்வரில் ஓடாது, மல்டிபிள் டாஸ்க் வந்து ஓடும், ரொம்ப மல்டிபிள் டாஸ்க் ஓடும். அப்போ இந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸர்னால எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸருக்கு உள்ள கோர்ஸ் கொடுக்குறோம். அது வந்து கோர்னு சொல்லுவோம். இப்போ இது 8 கோர் அப்படின்னா 8 கோர்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 20 கோர்ஸ், மினிமம் 20 கோர் தான் யூஸ் பண்ணுவோம். 24 கோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 20 நம்ம இதில் சொல்கிறேன், விஎம்ஆர் என்விரான்மெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். இது ஃபிசிக்கல் காம்பவுண்டு தான், சரியா? இது ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸர். இந்த ப்ராசஸருக்கு உள்ள இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். அப்போ கோர் எவ்வளோக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவ்வளவு சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு டீமு, உங்கள் டீமில் 8 பேர் இருக்கீங்க, நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அந்த டாஸ்க்கை உங்களால் ஒரு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியுது. இதே உங்கள் டீமில் 16 பேர் இருந்தால் அதே டாஸ்க்கை எனக்கு 2 நாள் 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவீங்க. அப்போ பை த சேம் வே ஒரு ப்ராசஸருக்குள்ளே எவ்வளோ கோர் அதிகமாக கூடிக்கிட்டே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். பேஸ்டாக அந்த கோரை வச்சு தான் நமக்கு விர்ச்சுவல் மிஷின்லாம் க்ரியேட் பண்ண முடியும். அது ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். பட் இப்போதே சும்மா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ கோர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 32 கோர் ப்ராசஸர்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு 32 கோர் ப்ராசஸர். இப்போ இது ஒரு 32 கோர் ப்ராசஸர் அப்படின்னா இன்டெல்லில் ஒரு அருமையான ஒரு டெக்னாலஜி கொடுக்குறான். அதுக்கு பேர் ஹெச்டி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி கொடுக்குறான். ஹெச்டி அப்படின்னா ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர் த்ரெட்டிங். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து எதில் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா பயாஸில் எனேபிள் பண்ணலாம். இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக இது பயாஸில் எனேபிள் ஆகிருக்கும். இந்த ஹெச்டி ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ வென் வி எனேபிள் த ஹைப்பர் த்ரெட்டிங், இந்த 32 கோர் வந்து டபுள் ஆகுது எனக்கு. அப்போ எனக்கு 64 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். எனக்கு ஒரு சிபியூ தான் இந்த இடத்துல, சர்வரில் ஒரு சிபியூ தான். ஓகே, இந்த ஒரு சிபியூ தான். ஆனால் அந்த சிபியூக்கு உள்ள ஃபிசிக்கலாக 32 கோர்ஸ் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் கோர்ஸை இன்டெல் என்ன பண்ணுறான், அப்படியே விர்ச்சுவலாக கன்வெர்ட் பண்ணுறான். ரெண்டாக கன்வெர்ட். அந்த ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படி டெக்னாலஜி மூலமாக இந்த டெக்னாலஜி நீங்கள் எனேபிள் பண்ணால் 32 வந்து 64 கிடைக்கும். அது 64 லாஜிக்கல் ப்ராசஸராக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பியூட்டி. அப்போ 32 பேர் பார்க்குற வேலையை 64 பேர் பார்த்தாங்கன்னா இன்னும் எனக்கு ஈஸியாக வேலை முடியும்ல. அப்போ சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டாஸ்க்கு உங்கள் மேனேஜர் கொடுக்குறாரு. நீங்கள் டீமில் 8 பேர் இருக்கீங்க, அந்த டாஸ்க்கை 1 வாரம் ஆகுது முடிக்க. இதே இது 16 பேர் இருந்தால் அந்த டாஸ்க்கை முடிக்க 3 நாள் ஆகும். இதே இது 32 பேர் இருந்தால் டாஸ்க்கை முடிக்க 1 நாள் தான் ஆகும். இப்போ சேம் வே ஃபிசிக்கலாக 32 கோர் கொடுக்குறான், அதை நம்ம விர்ச்சுவலாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு டபுளாக கிடைக்குது. ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி நான் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டபுளாக கிடைக்கும். அப்போ டபுளாக கிடைக்கிறப்ப ஐ வில் கெட் 64 கோர்ஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 24 கோர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டபுள் ஆச்சுன்னா 48 வரும். ஸோ எத்தனை கோர்னாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சிபி வாங்குறப்ப நான் அந்த இது காமிச்சேன் இல்லையா, இப்போ இதில் வந்து நம்ம கோர் பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கோல்டு ப்ராசஸர் எடுத்துக்கலாம். இதில் 28 கோர், அப்போ 28 × 2 போட்டுக்கோங்க. இதில் 24 கோர், சீனா கோர்னு எடுத்தோம். இப்போ 24 × 2 48 லாஜிக்கல் ப்ராசஸர் எனக்கு கிடைக்குது. இதில் 32 கோர், 32 × 2 எனக்கு 64 லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்குது. ஸோ கோர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ எனக்கு அவ்வளோக்கு எவ்வளோ லாஜிக்கல் ப்ராசஸர் கிடைக்கும். எவ்வளோக்கு லாஜிக்கல் ப்ராசஸர் எனக்கு அதிகமாக கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜிக்கு பேர் ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுது, இதுலேருந்து எப்படி நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது, அந்த கால்குலேஷனும் நான் லேட்டாக சொல்லித்தரேன். நம்ம கிளாஸ் உள்ளே போவோம்ல, விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த கிளாக் ஸ்பீடோட கால்குலேஷன் எல்லாமே சொல்லித்தரேன் நான். பட் இப்போதைக்கு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபிசிக்கல் கோர், ஃபிசிக்கல் சிபியூ, சிபியூவில் கோர்னால் என்ன, கோரில் ஹைப்பர் த்ரெட்டிங்னா என்ன, வாட் இஸ் லாஜிக்கல் ப்ராசஸர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சர்வரில் பார்க்கலாம். எத்தனை லாஜிக்கல், ஈவன் நம்மளோட லேப்டாப்லேயே கோர்ஸ் வந்து லாஜிக்கல் ப்ராசஸர் உண்டு. ஸோ ஹைப்பர் த்ரெட்டிங் டெக்னாலஜி இது. இது ஒரு விண்டோஸ் சர்வர், இது ஃபிசிக்கல் சர்வர். இது இதில் பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட் இருக்குது. சாக்கெட் பாருங்கள், சாக்கெட் 2 இருக்குது, 2 சாக்கெட் இருக்குது. கோர் 16 கோர் இருக்குது. அப்போ எனக்கு லாஜிக்கல் ப்ராசஸ் 32 கிடைக்கும். மேக்ஸிமம் ஸ்பீடு 2.0 GHz. இன்டெல் Xeon CPU E5 சீரிஸ் போட்டிருக்கான். 2.0 GHz வந்து போட்டிருக்கான். ஓகே, இப்போ என்னோடய லேப்டாப் நான் கான்ஃபிகரேஷன் காமிக்கிறேன். டாஸ்க் மேனேஜர் போகிறேன். என்னோடய லேப்டாப், இப்போ என்னோடய லேப்டாப் நான் காமிக்கிறேன். டாஸ்க் மேனேஜரில் CPU போகிறேன். CPU பாருங்கள். CPUவில் என்னோடய ப்ராசஸர் ஸ்பீடு 2.60 GHz. சாக்கெட் 2, சாக்கெட் 1. ஒன்றுனா ஒரே ஒரு ப்ராசஸர் தான் என் லேப்டாப்பில் போட முடியுது. கோரு 14 கோர், லாஜிக்கல் ப்ராசஸர் கம்மியாக தான் கிடைக்குது. இதில் 14 கோர் கிடைக்குது, அதுவே பெரிய விஷயம். இப்போ நான் இந்த லேப்டாப் கொஞ்சம் ஹெவியான லேப்டாப்பு. எதுக்காக இந்த லேப்டாப் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு லேப் செட் பண்ணுறதுக்காக இந்த லேப்டாப் வாங்கினேன். இது கொஞ்சம் காஸ்ட்லியான லேப்டாப் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் காஸ்ட்லியான லேப்டாப்பு. ஏன்னா கோர் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஜென்ரேஷனும் அது அதிகம். CPU 13th ஜென்ரேஷன் ப்ராசஸரு, இன்டெல் கோர் i9 ப்ராசஸர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்போ கோர் கூட 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 உங்களுக்கு அதோட ரேட்டு கூடும். கோர் கூட 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 உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு விண்டோஸ் சர்வரில் இது ஒரு ESXi. ஓகே, ESXi பார்த்தீங்கன்னா இது ஒரு ESXi. இந்த ESXi பார்த்தீங்கன்னா HP Proliant DL360 Gen 10 சர்வர். இந்த சர்வரில் ப்ராசஸர் டைப் பார்த்தீங்கன்னா இன்டெல் Xeon கோல்டு ப்ராசஸர் 6252 CPU 2.10 GHz எனக்கு கிடைக்குது. எனக்கு ஆக்சுவலாக 48 கோர் எனக்கு கிடைக்குது. சரி, கோர்ஸ் பெர் சாக்கெட் பார்த்தீங்கன்னா 24. கோர்ஸ் பெர் சாக்கெட் வந்து 24. ஸோ அப்போ எனக்கு ஹைப்பர் த்ரெட்டிங் பண்ணால் 48 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கெட் பாருங்கள். சாக்கெட்னால் நம்ம இந்த CPU ப்ளேஸ் பண்ணுற இடம். சாக்கெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிசிக்கல் சாக்கெட் இருக்குது. கோர்ஸ் பெர் சாக்கெட்டு, ஒரு சாக்கெட்டுக்கு, அதாவது ஒரு CPUக்கு மேக்ஸிமம் 24 கோர் இருக்குது. அப்போ 24 × 2 இஸ் ஈக்குவல் டு 48 டோட்டல் கோர் எனக்கு கிடைக்குது. ஹைப்பர் த்ரெட் கால்குலேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஹைப்பர் த்ரெட்டிங் ஆக்டிவ். ஸோ பை டிஃபால்ட் அது ஆக்டிவ் தான் இருக்கும். இன்கேஸ் இது ஆக்டிவ் இல்லை அப்படின்னா நம்ம அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஹைப்பர் த்ரெட்டிங் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெல்லில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹைப்பர் த்ரெட்டிங் வந்து
see, to enable the hyper threading, restart your computer, go to the BIOS, press F2. ஸோ பயாஸ் பற்றி ஒரு கிளாஸ் நான் எடுப்பேன், முக்கியமான கிளாஸ் அது. வாட் இஸ் பயாஸ், அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணி பயாஸ்குள்ளே போகணும். போனீங்கன்னா CPU அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே வந்து அட்வான்ஸில் இன்டெல் ஹைப்பர் த்ரெடிங் இருக்கும், அது எனேபிள் இருக்கும். இது பை டிஃபால்ட்டாக எனேபிள் தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹைப்பர் த்ரெடிங் எனேபிளாக இருந்தால் மட்டும்தான் ஹைப்பர்வைசருக்கு அது யூஸ் ஆகும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராசருக்குள்ளே போனீங்கன்னா தெர் இஸ் ஆப்ஷன் ஹைப்பர் த்ரெடிங். இந்த ஹைப்பர் த்ரெடிங் வந்து எனேபிளில் தான் இருக்கும், எனேபிளில் தான் இருக்கணும். இப்போ தான் நமக்கு அது ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணும். இல்லாட்டி ஃபிசிக்கலாக நான் வந்து விர்ச்சுவலாக சப்போர்ட் பண்ணும். 48 அந்த லாஜிக்கல் ப்ராசர் வந்து விர்ச்சுவலாக சப்போர்ட் பண்ணும், இல்லாட்டி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஓகே, CPU பற்றி யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க. இன்டெல் ஹைப்பர் த்ரெடிங் டெக்னாலஜி எனேபிள், இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம், தேவையான டிசேபிள் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி எனேபிள் தான் இருக்கும், 99% எனேபிள் தான் பண்ணணும் இது, சரியா? ஓகே, ஸோ இந்த செஷனில் வாட் இஸ் CPU, வாட் இஸ் சாக்கெட், வாட் இஸ் கோர், வாட் இஸ் ஹைப்பர் த்ரெடிங், வாட் இஸ் த பையிங் கன்சிடரேஷன் ஆஃப் CPU, இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சர்வர் வாங்குறப்பயே அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் இது டெல் பவரேஜ் R650, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். ஸ்பெசிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருப்பான், எந்த மாதிரி CPU யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மெமரி என்ன யூஸ் பண்ணுறோம், ப்ராசஸர் அப் டு 2 2 ப்ராசஸர் போட்டுக்கலாம். தேர்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ஜியான் ப்ராசஸர் போட்டுக்கலாம். அப் டு 40 கோர் பெர் ப்ராசஸர். ஒரு கோருக்கு ஒரு ப்ராசஸருக்கு 40 கோர் வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் மதர் போர்டு வாங்குறப்பயே இது வந்து இவ்வளோ தான் சொல்லி சப்போர்ட் பண்ணி வாங்கணும். இது வந்து HP Proliant DL360 Gen 10 சர்வர். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம், எவ்வளோ CPU எவ்வளோ RAM சப்போர்ட் பண்ணுதுன்னு. ஸோ இதில் CPU சப்போர்ட் பண்ணுற CPU பாருங்கள், செகண்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ஜியான் ஸ்கேலபிள் ப்ராசஸர் ஃபேமிலி. இந்த CPUலாம் சப்போர்ட் பண்ணுது. பிளாட்டினம் CPU, பிளாட்டினம் இந்த CPUலாம் சப்போர்ட் பண்ணுது. மேக்ஸிமம் இத்தனை கிகாஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. கோர்ஸ் 28 கோர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ரேம் வந்தீங்கன்னா 6 GB வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது. இது வந்து ஒரு ப்ராசஸரில் 28 கோர் சப்போர்ட் பண்ணுது. அப்போ 2 ப்ராசஸர் வைக்கப்போ 28 × 28 அந்த மாதிரி கால்குலேட் ஆகும். செகண்ட் ஜென்ரேஷன் கோல்டு ப்ராசஸரில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒரு சர்வர் வாங்குறப்பயே உங்களுக்கு சொல்லுவாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது பவரேஜ் R740 சர்வர். இதோட CPU நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ஜியான் ஸ்கேலபிள் ப்ராசஸர். ஓகே, செகண்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ஜியான் ஸ்கேலபிள் ப்ராசஸர் அப்படின்னா ஸ்கேலபிள் ஃபேமிலினா இன்டெல் பிளாட்டினம், கோல்டு, சில்வர், பிரான்ஸு அது சப்போர்ட் பண்ணது இங்கே சொல்லியிருக்கான். இங்கே போட்டிருக்கான் CPU ஃபீச்சர் வந்து பாருங்கள், 2 இன்ட், அதாவது 2 ப்ராசஸர் இதில் போட்டுக்கலாம். அந்த சர்வரில் இந்த பவரேஜ் R740 சர்வரில் 2 ப்ராசஸர் போட்டுக்கலாம். செகண்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ஸ்கேலபிள் ப்ராசஸர் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 24 டிம் சப்போர்ட் பண்ணுது. DDR4 R டிம் ஆர் LR டிம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரேக் வந்து பார்த்தீங்கன்னா 2U சர்வரோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2U சர்வர். இது இதில் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸில் ப்ராசஸரில் அப் டு 2 மேக்ஸிமம் 2 ப்ராசஸர் போட்டுக்கலாம். செகண்ட் ஜென்ரேஷன் இன்டெல் ஜியான் ஸ்கேலபிள் ப்ராசஸர் பிளாட்டினம் கோல்டு போட்டுக்கலாம். அப் டு 28 கோர் பெர் ஒரு ப்ராசஸர். மேக்ஸிமம் ஒரு ப்ராசஸருக்கு 28 கோர் இது வந்து சப்போர்ட் பண்ணுது.
அதே மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா 24 ஸ்லாட் இருக்குது. DDR4 ரேம் சப்போர்ட் பண்ணுது. 6 டிம் ஆர் எல்லா டிம் இருக்குது. மேக்ஸிமம் 3 GB ரேம் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சர்வர் வாங்குறப்பயே இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். இதுதான் நமக்கு வந்து ப்ரொடக்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன் கேஸ். ஸோ இதில் வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கேஸ் எனி டவுட்ஸ்? கேஸ் எனிவன் அக்னாலேஜ்? புரிஞ்சுதா? ஓகே ஃபைன், கிளியர்னா நோ ப்ராப்ளம். கைஸ் ப்ராசஸர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இந்த ப்ராசஸரை எகெயின் ஐம் டெல்லிங், இந்த ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் நம்ம எத்தனை விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண முடியும்னு அதை சொல்லவே முடியும். அதனால் இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே உங்களால் பதில் சொல்ல முடியும். நீங்கள் நாளைக்கே நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா சும்மா போய் மொட்டைக்கட்டையாக உட்காந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இப்போ எப்படி யோசிக்கிறேன்னா, நீங்கள் நாளைக்கு ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்காக தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபைன், தேங்க்யூ ஆல். அப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் டவுட்ஸ் இல்லாட்டி. ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you. Thank you.